திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா புது தேவன்குடி கிராமத்தில் வசிக்கும் கிறிஸ்தவ போதகர் முத்துவேல் என்பவர் தனது மனைவி அமுதா ஆகியோர் அரசு மானியத்தில் கொடுத்த கோட்டங்குளம் என்ற இடத்தில் கொட்டகை போடும்போது தேவன்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜாதி பெயர் சொல்லி அடித்ததாக கூறப்படுகிறது. மேலும் கொலை மிரட்டல் விடுத்து இடத்தை காலி செய்ய சொல்லியும் வீடியோ எடுத்த செல்போனை பிடுங்கிக் கொண்டும் அவர்கள் கையில் இருந்த ரூபாய் 8000 பணத்தை பிடுங்கிக் கொண்டும் போதகர் முத்துவேல் மற்றும் அவரது மனைவி அமுதாவை விரட்டியுள்ளார். காவல் உதவி ஆய்வாளர் போதகர் முத்துவேலை அடித்ததில் காயத்துடன் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவரது மனைவி அமுதா திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதில் திருச்சபை தந்தைகள் அருள் திரு அன்பையா ஹென்றி செங்குட்டுவன், கிறிஸ்தவ முன்னணி தலைவர் வழக்கறிஞர் சரவணன் மற்றும் பிசிக முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் ஆகியோர் கிறிஸ்தவ போதகரை தாக்கிய தேவன்குடி உதவி காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ தலைவர்களும் போதகர்களும் ஒரு காரணமாக மாவட்ட கண்காணிப்பாளர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா 28/8/2024 அன்று முத்துவேல் மனைவி பேர் அமுதா இவங்க பரம்பரையாக வெட்டியான் தொழில் செய்து வராங்க. ஒரு பறைய சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு அரசு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 50 சென்ட் மானியமாக இடம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அவங்க வீட்டு வசதி இல்லாதனால அந்த இடத்துல ஒரு கொட்டா அமைத்து வாழ்வதற்காக ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் பொழுது திடீரென்று 28/8/2024 அன்று சுமார் 1 மணி அளவில் தேவன்குடி காவல் உதவி ஆய்வாளர் பாலமுருகன் என்பவர் அத்துமீறி உள்ள நுழைந்து முத்துவேலை பார்த்து ஏன்டா இங்கே கொட்டா போடுறோன்னு கேட்குறாரு. கேட்கும்போது எங்கள் இடங்க எங்கள் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லும் பொழுது நீ என்னடா சாதின்னு கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாருன்னா பொதுவில் சாதி சொல்ல மாட்டேன் சொல்லும் போது நீ யார் எனக்கு தெரியுண்டா சொல்லி ஒரு தவறான வார்த்தையை சொல்லி வெட்டியான் தொழில் செய்யக்கூடிய நாய் நீ இங்கே கொட்டா போடுறியா, இது உயர் சாதி இருக்கிற இடம், நீங்கள் வரக்கூடாது சொல்லி அவர் அடிக்கிறாரு. ஒரு கட்டை எடுத்து கழுத்தில் காலில் எல்லாத்தையும் அவர் மூங்கில் கட்டையில் அடிக்கிறாரு. இந்த அம்மா அடிக்கிறத வீடியோ எடுக்க போகும்பொழுது அமுதா என்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமுதாவை மாரில் கை வச்சு அந்த அம்மா தள்ளி ஷூ கொலையிட்டு உதைக்கிறாரு. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் கையில் இருந்த செல்ஃபோனை பிடுங்கி எடுத்துக்கிறாரு. பாக்கெட்டில் இருந்த அங்கே வேலை செய்யக்கூடிய சம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த 8000 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன பண்ணுறா அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இனி இங்கே வந்தீங்கன்னா அவங்க யாரை விட மாட்டோம் கொலை மிரட்டல் பண்ணிவிட சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளரோட புகார் கொடுக்க போனோம். அவர் இல்லை, ஏடிஎஸ்பியா இருந்தாங்க. அவர் புகார் மனு பெற்றுக்கொண்டு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனை முடியும். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். அப்படின்னா பேரணி இங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கு நடந்தே போய் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேரணி நடத்துவோம். இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் எங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, நீதி மறுக்கப்படுகிறது, எங்களுக்கு நீதி வேணும் என்று சொல்லி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்.